வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா தாவேகா கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ கூட்டணி வந்து இழுபறியில் இருந்துகிட்டு இருக்குது எல்லா பக்கமும் பார்க்கும்போது. ஸோ வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. ஸோ தேமுதிகவும் முடிவெடுக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் தளபதி அவர் வந்து இப்போ கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 234 தொகுதிகளுக்குமே வந்து வேட்பாளர்கள் வந்து மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மனு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து 12 மணிலேருந்து மதியம் 12 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் வந்து விருப்ப மனு கொடுக்கலாம், யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிறத வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 234 தொகுதிக்குமே வந்து தளபதி அவர்கள் தாவேகாக்கு ஆள் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ யாரை நிப்பாட்ட போகிறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து தற்போதைய நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து வேட்பாளர்கள் மனு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் தளபதி அவர்களே வந்து தனித்தனியாக நேர்காணல் காண உள்ளதாக வந்து தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரே வந்து வேட்பாளர்களை வந்து நேர்காணல் பண்ணி தேர்வு செய்ய போவதாக வந்து தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான். ஸோ தளபதி அவர்கள் வந்து நேர்காணல் பண்ணும்போது வேட்பாளர் வந்து யார் டிசைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ வந்து கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மோஸ்ட்டாக மக்கள் கூட்டணி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அது தக்கன வந்து ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த வேட்பாளர்கள் யாரெல்லாம் தளபதி அவர்கள் தேர்வு பண்ணுறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ மக்கள் கூட்டணியோடு நிற்கும்போது வேறு லெவல் சக்தியாக வந்து தாவேகா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ மக்கள் சந்திப்பு நடக்கும்போது இன்னும் மேலும் வந்து முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ தளபதி அவர்களோட மக்கள் சந்திப்பு வந்து களத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சேலம் வந்து மோஸ்ட்டாக வந்து அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேலூர் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ரெண்டுமே வந்து கவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து எப்படி வந்து 2 இடத்துல சேலத்திலே பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியல. பட் ஆனால் சேலம் வந்து 13ஆம் தேதிக்கு வந்து கேட்டிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேலூருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மந்த் எண்டில். ஸோ மக்கள் சந்திப்பு பண்ணும்போது அதோட எதிர்பார்ப்பு வந்து எகுறும்போது மாறுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ தாவேகா எல்லாத்தையுமே முன்னெடுக்கிறாங்க. ஸோ எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம்.